மே கம் இன் சார். இஸ் கம் இன். குட் மார்னிங் சார். மார்னிங் சார், போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சது சார். ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் வித் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட். சின்ன வயசுல இருந்து அண்டர்வேர்ல்டை பற்றி நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார். சார் ப்ளீஸ் கன்சிடர் மை ரிக்வெஸ்ட். இங்க பாரு அபி, உன்னுடைய போஸ்டிங் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஸ்டார்டிங்லயே இந்த அண்டர் வேர்ல்டு இந்த டெரரிசம்லாம் என்னையா? முதல்ல ஒரு ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பாரு, புரிஞ்சுதா? எஸ் சார். உங்களுக்கெல்லாம் முதல் 2 வருஷம் தான் எல்லாமே கேஷுவலா இருக்கும். நாட்கள் போக போக போலீஸ் வேலைனா எவ்வளவு கஷ்டம்னு அப்ப உங்களுக்கு தெரியும். சோ அவசரப்படாம கிவ் யுவர் பெஸ்ட். ஓகே சார். அபி சார், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு டிசப்பாயிண்ட் ஆகாத. யூ ஜஸ்ட் நீட் டு கிரியேட் an opportunity with whatever you have. எஸ் சார். குட் லக். நான் வரேன் சார். போயிட்டு வாங்க. புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ நீங்க தானா தம்பி? ஆமாங்க. உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? அபிமன்யு. தீர்க்க ஆயுஷ்மான் பவ, நீடூழி வாழ்க. அம்மா, எதுக்கு இந்த ஏற்பாடுலாம்? நாளைக்கு ஆகஸ்ட் 15 இல்ல சார், கொடி வடக்கம் பண்றதுக்காக தேவையான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? காலையில 8 மணிக்கு சார். ஆமாங்க சார். அம்மா, நமக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சது? 1947 ஆகஸ்ட் 15 சார். ஓ, டைம் நள்ளிரவு 12 மணிக்கு சார். ஆமாம் சார். எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு நடுராத்திரி 12 மணிக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நம்ம எல்லாரும் ஹாப்பியா தூங்கிட்டு காலையில கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு யாருக்கு எப்போ மூடு வருதோ அப்போ 8 மணிக்கோ 9 மணிக்கோ ஃபிளாக் ஹாஸ்டிங் பண்ணுவீங்களா? வர வர இண்டிபெண்டன்ஸ் டேனா உங்க எல்லாருக்கும் ஹாலிடேவா மாறிடுச்சுல்ல சார்? டென்ஷன் ஆகாம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நான் சொல்ற மாதிரி செய். நாளை காலையில 6 மணிக்கு ருத்ரவனம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபிளாக் ஹாஸ்டிங். மீடியாவை கூப்பிடுங்க சார். ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களை சீஃப் கெஸ்டா வர சொல்லுங்க. எல்லாரும் ஓகே சார், ஆனா பிரசிடென்ட் மட்டும் வர மாட்டார் சார். ஏன்? அவர் இன்னும் பெரிய மனுஷன் ஆகலையா? அவருக்கு சரக்கு உள்ள இறங்கலன்னு இந்த பக்கமே வர மாட்டார் சார். ஏன்னா பழைய எஸ்ஐயும் பிரசிடென்ட்டும் சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு கொடி வணக்கம் பண்ணுவாங்க சார். சார், இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பிரசிடென்ட்டால தான் இந்த எஸ்ஐயே டிரான்ஸ்ஃபர் ஆனாரு. அந்த பிரசிடென்ட் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து தனியா இருக்கிற பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து போட்ல வச்சு கெடுத்துருவானுங்க சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி நடந்த சம்பவத்துல ஒரு பொண்ணு பாவம் தண்ணியில குதிச்சிட்டா சார். யாரோ அந்த பக்கம் மீன் பிடிக்க வரும்போது அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க சார். மறுநாள் புகார் கொடுக்க வந்தாங்க சார். பிரசிடென்ட்டும் அவர் பையனும் வந்ததால எஸ்ஐ அந்த பொண்ணோட கேஸை கூட எடுக்கல சார். பாவம் அவங்க அப்பா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டார் சார். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பிரசிடென்ட் எஸ்ஐயை என்ன பண்ணார் தெரியுமா சார்? யாரு? உன் பண்டாட்டியா? இல்ல சார், என் புருஷன் தண்ணியில அது காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் சார். நல்லா கொடுத்தா என் ஸ்ட்ரோக்கு. டேய், வண்டி எடுங்கடா போலாம். சார் என்ன சார் இது? நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா. யோ, இப்ப நீ செல்லா காசியா? உனக்கு என்ன வேல்யூ இருக்கும் சொல்லு. டேய், புது எஸ்ஐ வர போறாரு, அவருக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு வாங்கடா. போங்கடா, வாங்க போலாம். அந்த ஆள் அவ்வளவு மோசமானவன் சார். ஊருக்கு புது எஸ்ஐ வந்தாச்சு சார். பிரசிடென்ட் மட்டும் நாளைக்கு வரலன்னா அவனை உப்பு கண்ணை போட்டுருவேன்னு சொல்லி வைங்க. ஓகே சார். இப்ப புதுசா வந்திருக்க எஸ்ஐ சார் எங்கேயும் கேள்விப்படாத அளவுக்கு இப்ப கொடியேற்றத்தை நடத்த போறாரு. இதுக்காக ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷால இருந்து பைத்தியக்காரன் வரையும் எல்லாரும் வந்திருக்காங்க. அடடே வந்துட்டாங்க பாருங்க. இங்க பாரு, சாவடிச்சிருவோம். இவனை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணே. அந்த புதுசா வந்த எஸ்ஐயை தான் கேட்கணும். நைட்டு சோதனை கிடைச்சதா, அதனால நைட்ல தான் கொண்டாடணுமா? நீ சும்மாரியா? பிளாக் ஹாஸ்டிங்க்கு நம்மள சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம் எஸ்ஐ சாரு. டேய், அந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் சார் ஜீப்ல வச்சிருங்க. புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பிளான் பண்ணிருக்கீங்க. புதுசா எந்த எஸ்ஐ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஆனா நீங்க புதுசு, உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நானே வந்திருக்கேன். போலீஸ்ல புதால பழையாள் என்னங்க இருக்கு? தப்பு செஞ்சா அடிக்கணும், தூக்கிட்டு போய் செல்ல வைக்கணும். சோ உங்க ஆட்டத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஷார்ப்பு தான். அது பேச்சால வெட்டுறல, அதான். நாளைக்கு நைட்டு நீங்க எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணுங்க. என்ன அக்கேஷனுங்க? அதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, எங்க வீட்டு சாப்பாடை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணணும்னு தான். நான் கெஸ்ட் கிடையாதுங்க, ஹோஸ்ட். ஸோ டைம் பார்த்துக்கிட்டு லஞ்ச் டின்னர் எல்லாத்தையும் சேர்ந்தே பிளான் பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ரெடியா?
கொடி ஏத்துறதுக்கு வாங்க. உங்கள இல்ல, ஆ? அவரை. ம். ஆ? இது எப்படி இருக்கு? நீங்க சூப்பர் சார். எனக்கு வேணாயா. கொடுங்க. வழி விடுங்க ஐயா. ம். அவரு கோட்டுற மாதிரி ஆளு. கோட்காவா இருந்தாலும் ஓல்டு மங்கா இருந்தாலும் ரிசல்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் காக்கா பிடிச்சு வச்சுக்கணும். ஊருக்கு கொஞ்சம் நல்லது பண்ணா நல்லா இருக்கும். டேய் காக்கா வாடா. அவன் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுது. வாயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன பண்றீங்க ராஜாராம்? ராத்திரி கொடி எத்தனை போட்டோவை Facebookல போட்டேன் சார். ஒரு லைக் கூட வரல சார். தேசபக்தியை Facebookல போட்டு பாக்குறீங்க. ரொம்ப கஷ்டம் ராஜாராம். சரி, என்னென்ன கேஸ் இருக்கு சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க போங்க. தப்பிச்சு போன ரத்னாவோட கோழிய பக்கத்து வீட்டுக்காரன் முடிச்சு குழம்பு வச்சான்னு கேஸ் சார். ராக்காய் வீட்ல 3 புடவை காணாம போச்சா, அதனால மருமக மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. பாபியோட சைக்கிள் மிஸ்ஸிங்கா, அவன் மச்சான் மேலேயே கேஸ போட்டிருக்கான். கேஸ் சொல்லுங்கன்னா ஜோக் சொல்றீங்களே, என்னங்கய்யா? சார் இத்தனை வருஷமா நாங்க ஃபைல் பண்ண கேஸ் இதான் சார். அம்மா, என்ன சவுண்ட் அது? அது சரஸ்வதி வித்யாநிகேதன் சார். அனாதை பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. கோவிலுக்குள்ள கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாது சார். ஆனா இந்த ஊரோட ஹெட்மாஸ்டர் கடவுள் தான் சார். எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாரு சார். வணக்கங்க. வணக்கம். என் பேர் அபிமன்யு. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா? உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் ஒரு அனாதை. நான் டிகிரி படிக்கிறப்ப தினம் தினம் சாப்பாடுக்கே கஷ்டப்படுவேன் சார். என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு தினம் தினம் நான் வேண்டிப்பேன். அப்பதான் நீங்க இவ்வளவு பசங்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் சார். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோசனை மட்டும்தான் என்னது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் உதவி பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. நிறைய NRIs அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்றாங்க. இப்படி நிறைய பேரு. ஏய் ஏய், பார்த்து ஜாக்கிரதை. சசி, என்னம்மா? சாரி சார். சாரி சாரி சாரி. ஏய், சார், அந்த பொண்ணு எங்க ஸ்டாஃப் இங்கிலீஷ் டீச்சர். ஓஹோ, நான் உங்க ஸ்டாஃப் பார்க்கலாமா? தாராளமா. இவர் குருமூர்த்தி வைஸ் பிரின்சிபால். நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அறிமுகப்படுத்துங்க. வாங்க சார். தேங்க்யூ Please. சார். தேங்க்யூ. இவரு கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். பவன், லதா, வணக்கம். மாலதி. இவங்க இங்க யாரும் இல்லையேங்க? கீழே பாருங்க. இவங்க இங்கிலீஷ் டீச்சர். ஐ அம் அக்ஷலக்ஷ்மி. அஷ்டலட்சுமி, உங்க கதையெல்லாம் அப்புறமா சொல்லுங்க. முதல்ல இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சசி உன்னை சாப்பிட்டுருவார் போல, வா இங்க இருந்து போலாம். வாங்க சார். ராஜாராம், உங்க ஃபேமிலில லவ் மேரேஜே கிடையாதா? எல்லாமே லவ் மேரேஜ் தான் சார். அதனால தான் கோவமா வருது. கோவப்படாதீங்க ராஜாராம். சார் பொண்ணு ரொம்ப பொறுப்பா இருக்கிற மாதிரி தோணுது சார். சவுத் இந்தியா பொண்ணுங்க எப்பவும் இப்படிதான் பொறுப்பா நடந்துக்குவாங்க. கரெக்டா சொன்னீங்க சார். சசி உனக்கு ஏதாவது ஃப்ளூட் சத்தம் கேட்டுதா? இல்லையே. இல்லையா? ஆ, ம். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. சசி, அது வந்து ஏன் உன்னை கரெக்ட் பண்ண பாக்குறான். வா போலாம். ஏய், கொஞ்சம் நில்லு. வாங்க சார். ராஜாராம். வாங்க சார். சார், சார், யார் இவங்க? காசு சீட் ஆடுறாங்க, கூட்டு வந்துட்டேன் சார். மூடுல ராஜாராம், அனுப்பிடுங்க. போங்க போங்க. என்ன போங்க போங்க? உங்க மூடு சரியில்லைன்றதுக்காக நீங்க போக சொன்னா போகணும், வர சொன்னா வரணும். என்ன பைத்தியம் நினைச்சீங்களா? என் பேரு பெல்ட் பாபு. நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? இருடா, நான் யாரும் தெரியுமா? டேய். உமாரா, யாரும் தெரியுமா? பெல்ட் பாப்ஜி, பெல்ட் என்னடா? அது பெல்ட்னா இவங்க அப்பா 5 பெல்ட் கடை வச்சிருந்தாங்க சார். இந்த மூதேவி பிறந்த அப்புறம் எல்லாம் போய் இப்போ ஒண்ணு தான் வச்சிருக்காரு. அதனால தான் எல்லாரும் இவனை பெல்ட்னு கூப்பிடுவாங்க. அம்மா, அவ்வளவு பிஸியா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ?
பிஸினா அது காலையில எந்திரிச்சு போற வர பொண்ணுங்களை ரூட் விட்டுட்டே இருப்பான் சார். அப்புறம் மதியானம் என்ன பண்ணுவேன்னா தென்னந்தோப்புல சீட் ஆடுவான், இல்லாட்டினா கிரிக்கெட் விளையாடுவான். சாயந்தரமும் பிஸியா இருப்பேங்க. பிஸி சார், சரக்கு அடிச்சு ஆட்ட போட்டுட்டு இருப்பான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குடா உன்னோட பிஸி. இந்த எரும மாடு கூட்டு போய் கக்குச கழுவுவே. சரி சார். எருமாடுன்னு சொல்றா. இந்த வேலை கூட செய்யல எப்படிடா? எஸ்ஐ சார் மரியாதையா பேசுங்க. அசிங்கமா ஏன் பேசுறீங்க? இப்ப நான் அசிங்கமா பேசவே இல்லையடா. நீங்க திட்டவே இல்லையா? ஐயோ இவனுங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உள்ள போடுங்க. ஓகே சார். இருங்க சார். படிப்பு வராதா? ம்ஹும். ராஜாராம் சார். படிப்பு வராதா? நீங்க ரொம்ப லக்கி சார். உலகத்துல நடக்கிற பாம்பிளஸ்க்கு காரணம் வசிம் பாய். இவரை பிடிக்கிறதுக்கு இந்தியா மட்டும் இல்ல, நிறைய நாடுகள். நாளுக்கு நாள் நம்ம நாட்டுல அராஜகம் அதிகமாயிட்டே போகுது. சார் நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸை பத்தி சசி கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்க. ஆஹா. சார் கூப்பிட்டீங்களாமே, சொல்லுங்க சார். நம்ம எஸ்ஐ சார் ரொம்ப பெரிய மனசு பண்ணி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்திருக்காரு. சாரை கூட்டிட்டு போமா? Thank you, ப்ளீஸ். ஏய், இவரே மறுபடியும் வந்திருக்காரு. பசங்கள ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. பசங்களா எங்க இருக்காங்க? அங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்கூல்ல பசங்கள ஜாயின் பண்றாரா? ஏய், பார்த்தது போதும், வந்து காமி. நாளைக்குற அடிச்சனா பாரு. எப்படி பண்றேன்னு பாரு, பார்த்து கத்துக்க. ராஜாராம் ஸ்வை. ஐயோ வந்துட்டாரு. இவங்கதான் நான் சொன்ன குழந்தைங்க. இவங்க பசங்களா? இவங்கள பசங்கங்கறீங்க? எனக்கு எப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஒண்ணே இல்ல. இவங்கதான் நம்ம குழந்தைங்க. ஏய், நம்ம பசங்கன்ற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? இருந்தாலும் பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? வேணும்னா நீங்க என்கிட்ட பேசலாம். ஏன் நீ பொண்ணு இல்லையா என்ன? வாய முடுங்க. என்ன சார்? அப்படி இல்ல சசி, நீ ஸ்கூல்ல பாடம் கத்து கொடுப்ப, நான் அவங்களுக்கு ஸ்டேஷன்ல பாடம் கத்து கொடுப்பேன். சோ நீ இவங்களுக்கு மம்மி, நான் டாடி. வாவ், சூப்பர். கண்டிக்கிற அப்பா, கல்வி சொல்லி தர அம்மா. அப்ப இவனுங்களுக்குலாம் தாத்தா யாரு? ஹெட் மாஸ்டர் இருக்கார்ல அஷ்லட்சுமி. கரெக்ட் சூப்பரா சொன்னாரு. டேய் ஒழுங்கா மம்மி கிட்ட பாடம் கத்துக்கிட்டு ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. நாங்க உங்ககிட்ட வர மாட்டோம், மம்மி கிட்ட தான் இருப்போம். ஓஹோ, இவங்களும் உங்கள மாதிரியே பேசுறாங்களே. வளர்ப்பு சசி. ஆமா. ஓகேடா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நீங்க மம்மி கிட்டே இருங்க, நானே வந்து உங்களை பாக்குறேன். இல்ல நாங்க மம்மி கிட்ட தான் இருப்போம். நல்ல பசங்களா இருப்போம். கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. டேய் போடா. ஏய், நீங்க எதுக்கு வந்த? கோவம், இதுதான் கோவம்னு சொல்லுவாங்க. அந்த கோவம் எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்ச ஆம்பளையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லையா. Take care. I will be back. ஹோம்வொர்க் ஏன்டா பண்ணல? நான் சொன்னதை ஏன் பண்ணல? விளையாடிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொருத்தரா இப்ப சொல்லணும். சொல்ல. A for என்ன? சொல்லு. A for ஆரியா, B for பாலையா, C for சித்ரா. இன்னும் சொல்லுடா. M for மகேஷ் பாபு, P for பவன் கல்யாண். சூப்பர் மேடம், செமையா சொன்னீங்க. நீ கூட நல்லா ஜோக் பண்றடா. என்ன சசி, நம்ம பசங்க எப்படி இருக்காங்க? என்ன பசங்கங்க? நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கறாங்க, ஹோம்வொர்க் பண்ண மாட்டேங்கறாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கறாங்க. திட்டினாலும் பனிஷ்மென்ட் கொடுத்தாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி ஒரே ரியாக்ஷன். அந்த மூஞ்சிங்கள பாத்தீங்களா? அவனுங்க படிக்கலனா அந்த தப்பு என்னோடது. ராஜாராம் சார், பெல்ட். டாடி அடிச்சு பாருன்னு நினைக்கிறேன்டா. ஆமா பாவுண்டா. என் பசங்களை நானே அடிச்சு அந்த தண்டனையை நானே ஏத்துக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், நாங்க படிக்கணுங்கிறதுக்காக நீங்க எங்களை அடிக்கல, வேற ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் அடிக்கிறீங்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணீங்க, படிப்பு சொல்லி கொடுக்க மாட்டேன், பாட கட்டிடுவேன். வேணாங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, எங்களுக்கு இனிமே தண்டனை வேண்டாயா.
சசி 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 கொஞ்சம் நின்று பேசலாம்ல. ம். வாங்க சார் உள்ள போலாம். ஓ நீங்க எங்க வரீங்க? சசிதான் வர சொன்னல. உங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு இது ஒன்றும் யூ சர்டிஃபிகேட் சினிமா இல்ல. பின்ன சிச்சுவேஷனை பொறுத்து ஏ சர்டிஃபிகேட் கூட கொடுக்கலாம். ஆ. நீங்க 2 பேரும் இங்கேயே காவல்ல இருந்து யாரா வந்தா சொல்லுங்க. ஆ, 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 ஏ ஆ. என்ன அப்படியே வந்துட்டீங்க? லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுவா? ம். எஸ். கிட்ட வாங்க. கிட்டக்கையா? என் கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு நான் காட்டுவேன். இப்பயா? இதுதான் கரெக்ட் டைம். வாங்க. இல்ல, அது வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரிப்பேரா? ஆ? எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்கான். இவர் பேரு பிரபாகர். ஓகே. விருதுநகர்ல ஐஏஎஸ் ஆபீசர். ஓ. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி 2 இயர்ஸா என் பின்னாடி சுத்துறாரு. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இவர் எப்படி இருக்காரு? ஆவரேஜா இருக்கான். அவருக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடி இருக்கும்போது ப்ரொபோஸ் பண்ணாரு. இப்ப அவர் தலையில இருக்கிற எல்லா முடியும் கொட்டி ஓகே போயிடுச்சு. ஓகே ஓகே. ஏய், இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க தான். நானா? சொல்லு. உன்னை விட அவங்க ரொம்ப பெட்டரா தானே இருக்காங்க. சோ என் பின்னாடி சுத்தினா வண்டியில பெட்ரோல் வேஸ்ட், மணிக்கணக்கா சுத்தினா டைம் வேஸ்ட். அதனால இனிமேலாவது இந்த அப்பா அம்மா விளையாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க டியூட்டில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? சம்பளம் வாங்குறீங்கல்ல? இருந்தாலும் மொபைல் என்னோட போட்டோஸ் வச்சு ஆப்ஷன்ல காமிச்சல, அதுவே போதும் எனக்கு. ஆமா, இதை சொல்லதான் லாக் பண்ண சொன்னியா? ஆமா, நீங்க எதுக்கு நினைச்சீங்க? நானா? என்னென்னவோ நினைச்சிட்டேன், என்ன பண்ண முடியும்? ஏய் வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. வர்றா. நீ கோஆபரேட் பண்ணன்னு வச்சுக்கிய, சீக்கிரமா முடிஞ்சிரும். என்ன சொல்ற? ஏய், யார் அது? வெல்கம் டாடி. போட்டு தள்ளுங்கடா அவனை. இது போட்டு தள்ள போறியா? நம்மள சாவடிச்சிருவாரு. டாடி, இவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல டாடி. பார்ட்டின்னு சொன்னனால வந்த அவ்வளவுதான். அந்த பொண்ணு அள வச்சிட்டு இருந்தா, நான் வேணாண்டான்னு சொன்னேன். வரட்டுமாடா? டேய், என்னடா அவனுக்கு பயப்படுறீங்க? He's a police. He has a big hand. I'm sorry. டாடி, நீங்களே எனக்கு புத்தி சொல்லுங்க. ஏய், 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 இன்னொரு வாட்டி அந்த பொண்ணை தொட்டேன்னு வச்சுக்கோ. பண்ண மாட்டேன் சார், பண்ண மாட்டேன் சார். போட்ல ஏன்னு தெரிஞ்சதுன்னு பண்ண மாட்டேன் வச்சுக்கோ. சார், பண்ண மாட்டேன் சார். புல்லட், இறங்கிடும் சார். அஜராம் சார். வாங்க. தேவடா உனக்கு. டவுனுக்கு போன பொண்ணு சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவா. இன்னைக்குன்னு பார்த்து இன்னும் ஆளை காணோம். ஒன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. அழாத. பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. கண்டிப்பா அவ வீட்டுக்கு வந்துருவா. ட்ரை பண்றான்ல, நீ பரபரத்து எங்களையும் பயமுறுத்தாத. எப்படிங்க பயப்படாம இருக்க சொல்றீங்க? அஷ்டலக்ஷ்மி, என்னாச்சு? அம்மா, அது லான்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி கோதாவரி கரை கொண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னங்க, உங்க பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. டோன்ட் வரி. ரொம்ப நன்றிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஜாப், காதல்னு 120 ஸ்பீட்ல ஹாப்பியா போயிட்டு இருந்த என் லைஃப் எனக்கு வந்து ஒரு ஃபோன் காலால என்னோட யோசனைகளுக்கு பிரேக் போட்டுச்சு. என்னோட லட்சியத்தை எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துச்சு. என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. நமக்கு தெரியாம எதுவுமே நடக்கூடாது. எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. சரி சார். ஹலோ ஹலோ எஸ்ஐ சார், உங்க ஊர்ல இருக்க ஹெட் மாஸ்டர் இன்டர்நேஷனல் கிரிமினல். யாரா நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு தடவை உங்க ஹெட் மாஸ்டர் அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். ஹலோ ஹலோ, யார் சார்? ஏதோ அனானிமஸ் கால்யா.
ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிரிமினல் சொல்றான், அரெஸ்ட் பண்ண சொல்றான். அதாவது நம்ம ஊர் ஹெட் மாஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சுத்தமா ஒத்து வராது சார். பிரசிடென்ட் மேல தான் சார் எனக்கு டவுட்டா I இருக்குது. see. பீம் சார் எப்போ அந்த பிரசிடென்ட் மேல ஒரு கண்ணு வைங்க. அந்த கால் யார் பண்ணாங்கன்னு என்கொயரி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ராஜாராம், சார் எதுக்கும் இந்த ஸ்கூல் மேலே ஒரு கண்ணு வைங்க. என்ன சார் இது? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். சொன்னது மட்டும்